குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டைமரை வச்சு ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பட்டனு ஸ்டார்ட் ஸ்டாப்புக்கு கொடுத்துருக்காங்க. அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் 1, மோட்டார் 2, மோட்டார் 3 ஆனாலும் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 செகண்ட் அப்படின்னு டிலே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவைஸ் கமாண்ட் லிஸ்ட்ல ஸ்டார்ட் ஸ்டாப் கொடுத்துட்டேன் இன்புட்டு. அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் 1, மோட்டார் 2, மோட்டார் 3 கொடுத்துட்டேன். எனக்கு ஒரு மெமரி தேவைப்படும், மெமரி எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணலாம். இன்புட் ஸ்டார்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலி ஓப்பன் புஷ் பட்டனு, ஒரு அவுட்புட் காயில். லேட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேட்ச் எடுத்துக்கிறேன். இப்போ அட்ரஸிங் கொடுக்குறேன். X0 வந்து இன்புட்டு, மெமரி 0 வந்து லேட்சிங்காக. நான் மெமரி 0 ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ண உடனே லேட்ச் ஆகிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நெட்வொர்க் வேணும் எனக்கு. இப்போ வந்து இந்த மெமரி 0வை நான் எல்லாத்துக்கும் இன்புட்டாக கால் பண்ணி தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன். இப்போ பேசிக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 மோட்டார் 4 மோட்டார் கொடுத்து ஆன் பண்ண சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் டைமர்ஸ் எடுப்பீங்க. எத்தனை மோட்டார் இருக்குதோ அத்தனை டைமர் எடுத்து நீங்கள் போடுவீங்க. இப்போ வந்து நம்ம கம்பேரிட்டர் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஒரு டைமர் எடுத்துட்டேன், ஒரே டைமர் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். எடுத்துட்டு டைமர் 0, டைமர் நம்பரு எனக்கு எவ்வளோ செகண்ட் வேணும் அப்படின்னா 3 செகண்ட்னா 30. அப்போ 3 மோட்டருக்கு 90 செகண்டு. அப்போ எகைன் இன்னொரு 30 செகண்ட் நான் எடுத்துக்கிறேன். எதுக்காகனா இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூட்டாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும், அதுக்காக. ஓகே, இப்போ டைமர் எடுத்தாச்சு. நான் இன்னொரு நெட்வொர்க் ஆட் பண்ணிக்கிறேன். சேம் மெமரி காயில் நான் எடுத்துக்கிறேன். மெமரி தான் எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் இன்புட்டை கால் பண்ணி நான் ஒர்க் பண்ண போகிறேன். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் கான்டாக்ட் டைப் கம்பாரிசன் இருக்கும். கீழே லாஸ்ட்டாக இருக்கும் பாருங்க. இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா வேல்யூ, டைமரோட வேல்யூ கிரேட்டர் தான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்பேரிட்டர் எடுத்துக்கிறேன். கிரேட்டர் தான் லெஸ்ன்னு. இது வந்து கிரேட்டர் தான். சோர்ஸ் டிவைஸ் வந்து எனக்கு டைமர் 0, அந்த டைமர் வேல்யூ எனக்கு ஓடும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே வந்து ஆக்டிவேட் ஆயிடணும். எனக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ நான் கொடுக்கணும். எனக்கு K1 வரும்போது எனக்கு இந்த இது ஆக்டிவேட் ஆயிடணும், இந்த கம்பேரிட்டர் ஆக்டிவேட் ஆயிடணும். இங்கேயும் வந்து சோர்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா டைமர் 0 தான். எனக்கு 30 செகண்ட் வரைக்கும் ஆக்டிவேட்டில் இருக்கணும். இப்போ 30 கொடுத்துட்டோம்னா 30 வரைக்கும் ஆகாது, 29 தான் ஆகும். ஏன்னா கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டால் அந்த வேல்யூ சேர்ந்து எடுத்துக்கும். நம்ம ஈக்குவல் டு போடல, அந்த வேல்யூக்கு அடுத்த வேல்யூலேருந்து நமக்கு எடுத்துக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அவுட்புட் காயில் போட்டுக்கலாம். அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா Y0. காப்பி பண்ணிக்கங்க, இன்னொரு நெட்வொர்க் ஆட் பண்ணிக்கங்க. பேஸ்ட் பண்ணிட்டேன். எகைன் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் வேல்யூஸ் மட்டும், ஏன்னா 3 மோட்டருக்கு அதே தான், நான் வேல்யூஸ் மட்டும் மாற்ற போகிறேன். 0லேருந்து இங்கே 0 கொடுத்துக்குங்க. 0லேருந்து 30 வரைக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 30 வந்த உடனே இது ஆக்டிவேட் ஆயிடணும். 60 வரைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 60லேருந்து 90 வரைக்கும். 60லேருந்து 90 வரைக்கும். ஓகே, 90 வரைக்கும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 120 வரைக்கும் நம்ம ஆனால் கொடுத்துருக்கோம். எதுக்காக கொடுத்துருக்கோம்? எனக்கு வந்து
ரிப்பீட் ஆகணும் ப்ரோக்ராமிங். சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும். ஆனால் வந்து இங்கே மெமரி ஜீரோவை ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். இப்போ ஈக்குவல் டு 120 வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரீசெட் ஆகணும். இப்போ நான் ஈக்குவல் டு கொடுத்துட்டேன். சோர்ஸ் வேல்யூ வந்து எனக்கு டைமர் வேல்யூ தான். டைமர் வேல்யூ எனக்கு எப்போ 120 ஆகுதோ அப்போ வந்து எனக்கு இந்த ரங்கு ஆக்டிவேட் ஆயிடணும். நான் இன்னொரு மெமரி போட்டுக்கிறேன். இந்த மெமரியில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். மெமரி ஒன்றில் ஸ்டோர் பண்ணிட்டேன். அதுக்கு எது நான் நேம் வந்து கொடுக்கல, அதனால இங்கே நேம் வரல. இந்த மெமரி ஒன்றை கொண்டு போய் இங்கே நான் டைமரை நான் கொடுத்துட்டேன்னா என்சியா அது ஆக்டிவேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆயிரும். இப்போ இது ஆக்டிவேட் ஆகி இந்த டைமரை வந்து ரீசெட் பண்ணி விட்டுரும். பாருங்க, இப்போ நான் இங்கே ஸ்டாப் பட்டன் போட்டேன். என்சி கான்டாக்ட் மோட்டார் 1, மோட்டார் 2, மோட்டார் 3 வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நம்ம சிமுலேஷன் பண்ணலாம். முதல்ல கம்பேர் பண்ணிக்கலாம். ப்ரோக்ராமில் ஓகே ஓகே 120 இருக்குது, வெறும் 120 தான். ஓகே, இப்போ கம்பேர் பண்ணலாம். ஓகே, கம்பேர் ஆயிடுச்சு. இப்போ காமன்ஜியா சாஃப்ட்வேர் போய்க்குங்க. நீங்கள் டிரைவர் ஒன்று க்ரியேட் பண்ணி டைப்பு சிமுலேட்டரு நேம் எல்லாம் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். டூல்ஸில் கம்யூனிகேஷன் செட் பண்ணுங்கள். டிரைவரில் காமன்ஜியர் ஓகே. காமன்ஜியர் சாஃப்ட்டுக்கு நம்ம டவுன்லோட் பண்ணுறோம். பிஎல்சியில் போய் இப்போ டவுன்லோடு கொடுங்க. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் கொடுங்க. டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. இதுக்கு சாஃப்ட்வேருக்கு இப்போ ஆன்லைன் மோடு ஆன் பண்ணுங்க. ஸ்டாப் மோடில் இருக்கு, ரன் மோட் ஆன் பண்ணுங்க. இப்போ செட் எம்பி ஆன் பண்ணுங்க. இப்போ பாருங்க, ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மோட்டார் 1 ஆன் ஆகுது, மோட்டார் 2 ஆன் ஆகுது, மோட்டார் 3 ஆன் ஆகுது. இப்போ ரீசெட் ப்ராசஸ் போயிடுச்சு. 120 ஆனோடனே ரீசெட் ஆயிரும் டைமரு. இப்போ இந்த வேல்யூ இந்த 1லேருந்து 30 வரைக்கும் ஆனில் இருக்கும். 30லேருந்து 60 வரைக்கும் இந்த மோட்டார் ஆனில் இருக்கும். 60லேருந்து 120 வரைக்கும் இந்த 90 வரைக்கும் இந்த மோட்டார் ஆனில் இருக்கும். ஈக்குவல் டு 120 வந்த உடனே எனக்கு டைமர் வந்து ரீசெட் ஆயிரும். இது கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். இதுதான் ஒரே டைமரை வச்சு கம்பேரிட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் அவுட்புட் எடுத்துக்கலாம். இப்போ அது பாருங்க, ரிலீஸே பண்ணல. ஸ்டார்ட் பட்டனை புஷ் பட்டன் தானே, நான் மைனஸ் கொடுத்துட்றேன். மைனஸ் கொடுத்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டாப் பண்ணுறேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணிட்டேன். ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ அப்படியே ரிவர்ஸு முதல்ல ஸ்டாப் பண்ணணும். அப்புறம் ஆஃப்லைன் மோட் வந்துடணும். இப்போ டிரைவர் வந்து ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணியாச்சு. ஓகே, இதுதான் ப்ரோக்ராமிங். உடனே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் காமிக்கிறேன். இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னா கேளுங்க. தேங்க்யூ.